தமிழ்நாடு தமிழ்மொழி என்றாலே வெறுப்புடைய ஒருவரைத்தான் இங்கே போட்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். அவர் இப்படி சொல்லுவதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை. ஆனால் ஆளுநர் இந்த போன்ற ஒரு மொழி உணர்வுள்ள தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தலையிடுவது மிக மோசமான ஒன்று. அதைத்தான் சட்டமன்றத்திலேயே தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது கூட அவருக்கு எந்த அளவிற்கு பிடிக்கவில்லை என்பதை நீங்கள் கடந்த காலங்களிலே உணர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் இந்த பொங்கலை பற்றி, அவர் தமிழர் திருநாள் என்று நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் அவர் அந்த மாதிரி எழுதியிருப்பது ஒன்றும் வியக்கத்தக்கதல்ல. அது அவருடைய பழக்கம், அவருடைய சார்ந்திருக்கிற அந்த கட்சி வலியுறுத்துகிற நோக்கம். நன்றி. தமிழ்நாடு தமிழ்மொழி என்றாலே வெறுப்புடைய ஒருவரைத்தான் இங்கே போட்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். அவர் இப்படி சொல்லுவதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை. ஆனால் ஆளுநர் இந்த போன்ற ஒரு மொழி உணர்வுள்ள தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தலையிடுவது மிக மோசமான ஒன்று. அதைத்தான் சட்டமன்றத்திலேயே தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது கூட அவருக்கு எந்த அளவிற்கு பிடிக்கவில்லை என்பதை நீங்கள் கடந்த காலங்களிலே உணர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் இந்த பொங்கலை பற்றி, அவர் தமிழர் திருநாள் என்று நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் அவர் அந்த மாதிரி எழுதியிருப்பது ஒன்றும் வியக்கத்தக்கதல்ல. அது அவருடைய பழக்கம், அவருடைய சார்ந்திருக்கிற அந்த கட்சி வலியுறுத்துகிற நோக்கம். நன்றி. தமிழ்நாடு தமிழ்மொழி என்றாலே வெறுப்புடைய ஒருவரைத்தான் இங்கே போட்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். அவர் இப்படி சொல்லுவதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை. ஆனால் ஆளுநர் இந்த போன்ற ஒரு மொழி உணர்வுள்ள தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தலையிடுவது மிக மோசமான ஒன்று. அதைத்தான் சட்டமன்றத்திலேயே தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது கூட அவருக்கு எந்த அளவிற்கு பிடிக்கவில்லை என்பதை நீங்கள் கடந்த காலங்களிலே உணர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் இந்த பொங்கலை பற்றி, அவர் தமிழர் திருநாள் என்று நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் அவர் அந்த மாதிரி எழுதியிருப்பது ஒன்றும் வியக்கத்தக்கதல்ல. அது அவருடைய பழக்கம், அவருடைய சார்ந்திருக்கிற அந்த கட்சி வலியுறுத்துகிற நோக்கம். நன்றி. தமிழ்நாடு தமிழ்மொழி என்றாலே வெறுப்புடைய ஒருவரைத்தான் இங்கே போட்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். அவர் இப்படி சொல்லுவதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை. ஆனால் ஆளுநர் இந்த போன்ற ஒரு மொழி உணர்வுள்ள தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தலையிடுவது மிக மோசமான ஒன்று. அதைத்தான் சட்டமன்றத்திலேயே தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது கூட அவருக்கு எந்த அளவிற்கு பிடிக்கவில்லை என்பதை நீங்கள் கடந்த காலங்களிலே உணர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் இந்த பொங்கலை பற்றி, அவர் தமிழர் திருநாள் என்று நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் அவர் அந்த மாதிரி எழுதியிருப்பது ஒன்றும் வியக்கத்தக்கதல்ல. அது அவருடைய பழக்கம், அவருடைய சார்ந்திருக்கிற அந்த கட்சி வலியுறுத்துகிற நோக்கம். நன்றி.